ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட் ரம்ஜான் கொண்டாட்டம் தான் பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு வாரம் இருக்குது. இப்போயே என்னென்னு கேட்குறீங்களா? ஸோ ஒரு வாரம் முன்னாடி நாங்கள் செலிப்ரேட் பண்ணிவிடுவோம். நோன்பு கஞ்சி குடிக்கலாம் வாங்க. இங்கே பார்க்குற இந்த குரூப் தான் எங்களோட வாக்கிங் குரூப். இந்த குரூப்புக்கு பேர் பார்த்திங்கன்னா சிறகடிக்க ஆசை. எப்படின்னா போர் அடிக்குதுன்னா எல்லோரும் பிளான் பண்ணி ஒரு வேனை புக் பண்ணி ஒன் டே ட்ரிப்பு மாதிரி அங்கங்கே கிளம்பிடுவோம். இப்போ பார்க்குற இந்த குரூப்பில் பாதி பேர் தான் இருக்காங்க, இன்னும் பாதி பேர் இல்லை. ஸோ நாங்கள் எல்லாம் ஒரு அமக்கலமாக பார்த்திங்கன்னா தீபாவளி செலிப்ரேஷன், பொங்கல் செலிப்ரேஷன், ஹோலி செலிப்ரேஷன், அடுத்தது இப்போ பார்த்திங்கன்னா ரம்ஜான் செலிப்ரேஷன். ஸோ எல்லாமே ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி மாதிரி செலிப்ரேட் பண்ணுறதுனா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டை தான் சொல்லணும். வாங்க பார்க்கலாம். ஸோ போன உடனே நமக்கு என்ட்ரன்ஸில் மசால் வடை, மெது வடை, கிரேப்ஸ், அடுத்தது பேரிச்சம்பழம் எல்லாம் பிளேட்டில் அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. போன உடனே அங்கேருந்த என்னோடய ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா வாங்கன்னு சொல்லிவிட்டு ரோஸ் மில்க்கு மஹாபத் கா சர்பத் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. என்னோட ரொம்ப ஃபேவரட்னே சொல்லலாம். நல்லா சப்ஜா சீட்ஸ் போட்டு நல்ல வாட்டர் மிலானோட ரோஸ் மில்க் ஃப்ளேவர் செம்மையாக இருந்தது. ஒரு பிளேட் மசால் வடை, மெது வடை, இந்த கிரேப்ஸ் பேரிச்சம்பழம் எடுத்து வச்சு உட்காந்துட்டேன். அங்கேருந்து என்னோடய ஃபேவரேட்டை பார்த்திங்கன்னா கையில் எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. இந்தாங்க குடிச்சிட்டு டேஸ்ட் பண்ணுங்கன்னாங்க. ஸோ இவங்க தான் பார்த்திங்கன்னா இதெல்லாம் செய்து எங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சில்லுன்னு உள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா வயிறும் குளிர்ந்தது, மனசும் குளிர்ந்தது. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் எல்லா ஃபங்க்ஷனுமே இதை மாதிரி நாங்கள் பார்த்திங்கன்னா சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவோம். அடுத்தது நோம்பு கஞ்சி ரெடி ஆகிடுது. நோம்பு கஞ்சியும் கொடுத்தாங்க. என்னோடய ஃபேவரட் இந்த நோம்பு கஞ்சி. அதையும் அடுத்தது டேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ எல்லா திருவிழாக்களும் நம்ம குடும்ப நபர்களோட செலிப்ரேட் பண்ணுறோம், அது ஒரு வகை. இதை மாதிரி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு செலிப்ரேட் பண்ணுறோன்னும் போது இன்னுமே செம ஃபன்னாக ஜாலியாக இருக்கும். இதை மாதிரி நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நான் இந்த மெதுவடை மசால் வடையை நோம்பு கஞ்சி சுட சுட இருக்குது, அதை வச்சு டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த நோம்பு கஞ்சி எப்படி ஈஸியாக செய்கிறது அந்த டிப்ஸையும் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் நூர்ஜஹான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதற்கான பதிவும் போட்டிருக்கேன். இந்த மாதம்னு இல்லை, எப்பயுமே நீங்கள் ஒன் பாட்டில் டக்குன்னு செய்யணும் போது இந்த நோம்பு கஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டிஷ். வாங்க பார்க்கலாம். நோம்பு கஞ்சி செய்கிறதுக்கு சோம்பு, அது என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்பூன் எண்ணெய், ஒரு ஸ்பூன் நெய், இதில் நம்ம பிரியாணிக்கு தாளிக்கிற மாதிரி பட்டை வகைகள் போட்டுட்டு வெங்காயம், அடுத்தது கேரட், பீன்ஸ், இன்றைக்கி நான் வெஜிடபிள்ஸ் வச்சு தான் நோம்பு கஞ்சி செய்கிறேன். இதை நல்லா போட்டுட்டு 2 தக்காளி, புளிப்பு டேஸ்ட்டுக்கு இந்த 2 தக்காளி தான் நம்ம போட போகிறோம். இதோடு நிறுத்திக்கலாம். நல்ல புதினா, கொத்தமல்லி ஃப்ளேவர் தான் இந்த நோம்பு கஞ்சிக்கு ஒரு டச்சே. அடிஷ்னலாக சோயா இதை மாதிரி வெந்நீரில் போட்டு எடுத்து 1-2 கட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா நோம்பு கஞ்சி குடிக்கும்போது நடுவில் இந்த சோயா வர்றது செம்மையாக இருக்கும். நல்லா வதக்கிட்டு 1 கிளாஸ் போல் பச்சரிசி குருணை, ஒரு கையளவுக்கு சிறுபருப்பு, இதை போடுறீங்கன்னும் பொழுது 4 பங்கு தண்ணி ஊற்றணும். ஸோ 1:4 இதுதான் அளவு. இதை போட்டு மூடி ஒரு 2 விசில் வச்சு இறக்கிட்டிங்கன்னா கமன்னு நோம்பு கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடும். உங்களுக்கு பச்சரிசி போட்டும் செய்யலாம், இல்லைன்னா நீங்கள் கோதுமை ரவை போட்டும் செய்யலாம், சூப்பராக இருக்கும். இதற்கான ரெசிபியும் போட்டிருக்கேன் நான், ஈஸியாக எப்படி நோம்பு கஞ்சி செய்கிறதுன்னு. அந்த ரெசிபியை பார்த்து உங்கள் வீட்டில் நோம்பு கஞ்சி செய்து சாப்பிடுங்க, குழந்தைகளுக்கும் கொடுங்க. இது என்ன நமக்கு ஒரு பெனிஃபிட்னா, எல்லா வெஜிடபிள்ஸ் போடுறோம் அப்படின்னும்பொழுது நல்லா கஞ்சியாக குடிக்கும்போது சீக்கிரம் டைஜஷன் ஆகிடும், நிறைய சத்துக்கள் கிடைக்கும். அதுதான் இந்த நோம்பு கஞ்சியில் விசேஷம். இன்றைக்கி நான் வெஜ்ஜில் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுவே மட்டன் கொத்து அதை போட்டு வதக்கினாலும் நல்லாயிருக்கும். சிக்கன் கொத்து நல்ல கொத்துக்கறி மாதிரி போட்டு தருவாங்க, அதை போட்டு வதக்கிட்டு இப்போ நான் போட்டிருக்க இந்த பொருட்களை போட்டு பண்ணாலும் இந்த நோம்பு கஞ்சி சூப்பராக இருக்கும் வாசனையோட. ஸோ எங்கள் வீட்டில் செய்த நோம்பு கஞ்சி இது ஒரு 2 நாளுக்கு முன்னே தான் இந்த நோம்பு கஞ்சி செய்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இன்றைக்கி நான் போய் செலிப்ரேட் பண்ணணுன்ட்டு போன இடத்துலையும் இதே டேஸ்ட்டில் இருந்தது. ஸோ என்னோடய ஃபேவரட்னா இந்த நோம்பு கஞ்சியை சொல்லலாம். அனைத்து சகோதர சகோதரிகள், முஸ்லீம் சகோதர சகோதரிகளுக்கு ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள். இந்த நோம்பு கஞ்சி இல்லாமல் மசால் வடையும் சரி, மெது வடையும் சரி சூப்பராக இருந்தது. இந்த கஞ்சிக்கு சரியான காம்பினேஷன் அப்படின்னா உங்களுக்கு மசால் வடை தான் சொல்லணும். சமோசா, சுட சுட சமோசா இந்த கஞ்சியோட வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். அட்டகாசமான சுவையில் நம்ம ஆனியன் பக்கோடா இருக்குது பாருங்கள், நல்லா முறுமுறுன்ட்டு, அதை இந்த கஞ்சி மேலே தூவிட்டு சாப்பிட்டிங்கன்னா அதுவும் சூப்பராக இருக்கும்.
ஸோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம ரசித்து ரசித்து சாப்பிடும் பொழுது நம்ம உடல் பார்த்திங்கன்னா அதற்கான சத்துக்களை சீக்கிரமாக கிரகிக்கும் அப்படின்றாங்க. ஸோ எது எப்படியோ நம்ம ஃபேவரட் ஃபுட்டை நம்ம வீட்லேயும் ட்ரை பண்ணி செய்து சாப்பிட்டு பார்ப்போம். எல்லா வகையான உணவுகள் பற்றி நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன். ஆரோக்கிய பதிவுகளோட மறக்காமல் பாருங்கள். ஸோ என்ன கஞ்சியெல்லாம் குடிச்சிட்டு நல்ல ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வர நிறைய கொண்டாட்டங்களையும் கண்டினியூவாக பாருங்கள். நிறைய ஆரோக்கிய பதிவுகளும் போட்டிருக்கேன். நான் ஒரு ட்ராவல் விலாகர், நான் ஒரு டூரிசம் படித்த ஒரு ஸ்டூடெண்ட். அதனால் உங்களுக்கு நிறைய ட்ராவல் விலாகும் வரும். அங்கே இருக்க என்னென்ன ஃபுட்டுலாம் நல்லாயிருக்கும் அதுவும் வரும். இதெல்லாம் பார்க்க இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.